உங்களின் பாவங்கள் குறைய இந்த நாளை மட்டும் மறந்து விடாதீர்கள். மே முதல் தேதியில் வரும் இந்த புனித நாளில் சிவபெருமானை மனதார வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். சித்ரா பௌர்ணமி என்ற இந்த புனித நாளில் சிவபெருமானை மனமார வழிபட்டால் வாழ்க்கையில் அளவில்லா ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நாம் அறியாமல் செய்தத பாவங்கள் மலையளவு இருந்தாலும் இந்த நாளில் சிவனையும் சித்ரகுப்தனையும் பக்தியுடன் வழிபட்டால் அவை கடுகளவாக குறைந்து இறைவனின் அருள் நமக்கு கிட்டும். பௌர்ணமி நிலவின் முழு ஒளியில் சிவனை தியானிப்பது மனதிற்கு ஆழ்ந்த அமைதியையும் தெளிவையும் தருகிறது. திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது போல் இந்நாளில் சிவனை மனதார துதித்தால் விதியின் பிடியிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜாதகத்தில் கேது தோஷம் அல்லது பிற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகார நாளாகவும் கருதப்படுகிறது. மேலும் திருவண்ணாமலை போன்ற சிவத்தலங்களில் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியமாக கூறப்படுகிறது. அதேபோல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் கிரிவலம் வருவதும் மிகுந்த ஆன்மீக பலனை தரும். இந்த நாளில் சிவனை வணங்குவது நம் கர்ம வினைகளை குறைத்து இறைவனின் அருளோடு அமைதியான மற்றும் வளமான வாழ்க்கையை நமக்கு தரும். உங்களுக்கு சிவன் பிடிக்கும்